செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடந்து செல்ல முயன்றபோது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பலியாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த விபத்து பற்றிய மேலும் விவரங்கள். ரயில் மோதி பள்ளி வேன் கவிழ்ந்த விபத்துல 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பள்ளி வேனினுடைய ஓட்டுநர் சங்கர் கொடுத்த தகவல் மற்றும் அதில் உயிர் பிழைத்த மற்றொரு மாணவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி 2 பேர் ஒரே தகவலையும் கூறுகிறார்கள். பள்ளியினுடைய வேன் ஓட்டுநரும் அதில் உயிர் பிழைத்த மாணவர் ஒருவரும் ஒரே தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டினுடைய கேட் மூடப்படாமல் திறந்த நிலையில் தான் இருந்தது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தெற்கு ரயில்வே சார்பிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில இந்த மூடப்பட்ட கேட்டை வேன் ஓட்டுநர் தான் திறக்க சொல்லி வற்புறுத்தினார். அவர் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது என்பதனால திறக்க சொன்னார் என்றும், அதனால் அந்த கேட்டை கேட் கீப்பர் திறந்து விட்டார் என்றும் அதிலே தெரிவித்திருக்கிறார்கள். என்ற போதும் அவர் விதிகளை மீறி செயல்பட்டதனால ஒரு விபத்திற்கு காரணமாக ஒரு விபத்திற்கு வித்திட்டதனால அவர் மீது உடனடியாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடுத்த கட்டமாக துறை ரீதியான நடவடிக்கை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அடுத்ததாக அவர் பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவும் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் இந்த விபத்து நடந்த இடத்தில இருக்கக்கூடிய பொதுமக்களும் குறிப்பாக அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்ற ஒருவர் அவர் கூறிய தகவலின்படி அவர் வீட்டிற்கு மிக அருகில்தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. சென்று கொண்டிருந்த ரயில் திடீரென ஏதோ சத்தம் கேட்டு சிறிது தூரத்திலே ரயில் ஏன் நிற்கிறது என்பதை பார்த்து அவர் ஓடி சென்றிருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த பள்ளியினுடைய வேன் சிறு தூரத்தில் நொறுங்கி வீசப்பட்டு கிடக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர் பதறி அடித்து ஓடிய நிலையில் தான் 2 மாணவர்களுடைய உடல்கள் அங்கே சிதறி கிடந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அப்பொழுது சென்ற பொழுதுதான் அந்த மின்கம்பம் ரயில்வே தண்டவாளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த மின்கம்பம் அந்த மின்கம்பம் அருந்து விழுந்ததில் அவர் மீது பட்டு அவர் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. எனவே அவரும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவர் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் விசாரித்ததுல இந்த விவரத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் கூறிய தகவலின்படியும் கேட் முழுமையாக கேட் மூடப்படவில்லை, திறந்த நிலையில் தான் இருந்திருக்கிறது என்று அவரது தரப்பிலும் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் கேட் கீப்பர் உறங்கிவிட்டார் என்றும் அவர் வெளியிலேயே வரவில்லை என்றும் ஒரு சிலர் அவர் அங்கே இல்லை என்றும் கேட் திறந்த நிலையில் தான் இருந்தது என்றும் கூறுகிறார்கள். அவரை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த பள்ளியினுடைய வேன் ஓட்டுநர் சங்கரும் இந்த விபத்து நடந்தது எப்படி என்பதை அவர் கூறியிருக்கிறார். அமைச்சர் சி.வி. கணேசனிடமும் அதை குறித்து அவர் விவரித்திருக்கிறார். அது குறித்து அமைச்சர் சி.வி. கணேசனும் தெரிவித்ததுல 3 பேர் உயிரிழந்ததை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்த விவரங்களையும் வேன் ஓட்டுநரிடம் அவர் கேட்டபொழுது அவரிடம் கூறியது என்னவென்றால், இந்த பள்ளி வேனில அந்த ஓட்டுநர் மற்றும் 4 மாணாக்கர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு மாணவி, 3 மாணவர்கள், அந்த ஓட்டுநர் சங்கர் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதில் கேட் திறந்தே இருந்ததனால் ரயில் அந்த நேரத்தில் கடந்து செல்ல வேண்டிய அந்த ரயில் கடந்து சென்று விட்டது என்று கருதித்தான் தான் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றதாகவும் அப்பொழுது ஆரன் சத்தம் கூட இல்லை, அதாவது ரயில் வருவதற்கான எந்த விதமான சமிஞ்சையும் இல்லை, அதற்கான ஒரு கேட்டு வேற திறந்திருந்தது, அதே போன்று எதுவும் சத்தமும் இல்லாததுனால தான் கடந்து விடலாம் என்று கடந்த பொழுதுதான் ரயில் வேகமாக சிறிது நேரத்திலேயே அடுத்து என்ன என்பதை சுதாரிப்பதற்குள் மோதிவிட்டதாகவும் விபத்து நடந்ததாகவும் அந்த வேன் ஓட்டுநர் சங்கர் தெரிவித்திருக்கிறார். அதில் மற்றொரு மாணவர், அதாவது உயிர் பிழைத்த மாணவர் ஒருவர் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர் சொன்ன தகவலிலும் அவர் விஸ்வேஷ் என்ற அந்த மாணவர் தொண்டமாநத்தம் என்ற அந்த பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய வீட்டிலே இவரை ஏற்றுக்கொண்டு அதே போன்று மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த நிவாஸ் என்ற ஒரு 13 வயது மாணவர், அதே போன்று சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த செழியன் என்ற ஒரு 15 வயது மாணவர், சாருமதி என்ற ஒரு மாணவி 16 வயது மாணவி, இவரும் 11ஆம் வகுப்பு படிக்கிறார். அதே போன்று விமலேஷ் என்ற ஒரு மாணவர் 10 வயது மாணவர். இந்த 4 பேரையும் அழைத்துக் கொண்டு இந்த பள்ளி வேன் வந்திருக்கிறது. வழக்கமாக இந்த நேரத்தில் தான் இந்த செம்மங்குப்பம் இந்த ரயில்வே தண்டவாளத்தை இந்த செம்மங்குப்பம் பகுதியில கடந்து செல்வார்கள். வழக்கமாக தண்டவாளத்தினுடைய இந்த கேட் மூடப்பட்டிருந்தால் சிறிது நேரம் சென்றுதான் சிறிது நேரம் காத்திருந்து ரயில் கடந்தவிடம் தான் அவர்கள் செல்வார்கள் என்றும்,
ஆனால் இன்றைய தினம் வந்து ரயில்வே கேட் வந்து திறந்தே தான் இருந்தது என்று கூறுகிறார்கள். இந்த மாணவரும் அந்த உயிர் படைத்த மாணவரும் விமலேஷ் என்ற அந்த விஸ்வேஷ் என்ற அந்த மாணவரும் கூறக்கூடிய தகவலின்படி ஓட்டுநர் சொல்வதை வந்து அவர் சொல்வதைத்தான் இவரும் வந்து அதே போன்றுதான் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். கேட் வந்து திறந்தே இருந்தது. அப்பொழுது கேட் கீப்பர் கூட இந்த சம்பவத்தின் பொழுது அவரும் வந்து உள்ளேதான் இருந்திருக்கிறார், வெளியில் வரவில்லை என்ற விவரங்களை வந்து அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அவரை காப்பாற்றுவதற்காக இந்த விபத்து நடந்தவுடன் என்ன என்று அறிவதற்கும் மாணவர்கள் வந்து விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்கும் ஓடி வந்து அந்த பகுதியை சேர்ந்த அண்ணாதுரை என்பவரும் வந்து கூறிய தகவலின்படியும் வந்து இந்த விபத்தின் பொழுது கேட் திறந்திருக்கிறது என்பதை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில தெற்கு ரயில்வே மீண்டும் வந்து ஒரு அறிக்கையாக வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் கேட்டு மூடப்பட்டு அதன் பிறகுதான் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேன் ஓட்டுநர் வந்து வற்புறுத்தினார், பள்ளிக்கு நேரமாகிவிட்டது என்று கூறியதால் தான் கேட்டை வந்து கேட் கீப்பர் திறந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இருந்த பொழுதும் கேட் கீப்பர் வந்து ஒரு விபத்திற்கு வித்திட்டதன் காரணமாக அவர் வந்து உடனடியாக சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டார். மேலும் அடுத்த கட்ட தொடர் விசாரணையில அவர் வந்து பணியில் இருந்து அவர் விடுவிக்கப்படுவார் என்றும், அதே போன்று உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெற்கு ரயில்வே வந்து இது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறது. உண்மையில் என்ன நடந்தது, இந்த விபத்து சம்பவம் எப்படி நடந்தது, யாருடைய அலட்சியம் வந்து என்பது குறித்து தொடர்ந்து இதுல வந்து விசாரிக்கிறார்கள். இது வந்து எப்படி இருந்தாலும் ரயில்வே கேட் கீப்பர் தான் வாகன ஓட்டிகள் வந்து நிற்கக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து கடந்து செல்வதற்கு வந்து வற்புறுத்தினாலும் கேட் கீப்பர் கேட்டை வந்து திறந்திருக்கவே கூடாது. ஒருவேளை இந்த வேன் ஓட்டுநரும் மாணவர்களும் சொல்வது போன்று அவர் கேட்டை வந்து முழுமையாக மூடாமல் திறந்தே வைத்திருந்தால் இது வந்து விபத்திற்கு முழு காரணமும் வந்து அந்த கேட் கீப்பர் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த கேட்டில் இருக்கக்கூடிய அந்த கேட் கீப்பரை தொடர்பு கொண்டு கேட் வந்து மூடப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் உறுதி செய்த பிறகுதான் இந்த சிக்னல் வந்து அந்த ரயிலுக்கான சிக்னலை அவர் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் வந்து கூறுகிறார்கள். குறிப்பாக இது போன்ற வந்து இந்த இதுல வந்து ஒரு தொழில்நுட்பம் இல்லாத ஒரு கேட், ஒரு தொழில்நுட்ப ரீதியில வந்து மேம்படுத்தப்பட்ட கேட்டாக இருந்தால் அதை மூடி இருந்தால் சிக்னல் வந்து விழுந்திருக்காது. திறந்திருந்தால் வந்து அது அப்பொழுதே வந்து அது முழுவதுமாக சிக்னல் வந்து ரெட் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே வந்து ரயிலும் கடந்து வந்ததற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அங்கே வந்து தொழில்நுட்பம் பொருத்தப்படாத ஒரு கேட் என்று சொல்கிறார்கள். எனவே அவற்றை தகவல் தொடர்பு மூலமாகத்தான் உறுதிப்படுத்திக் கொண்டு சிக்னலை கொடுக்க வேண்டிய ஒரு நடைமுறை அங்கு பின்பற்றப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே செம்மன்குப்பம் விபத்து நடந்ததற்கு முக்கியமான காரணம் அங்கு வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் அங்கே இல்லை. கேட் வந்து திறந்திருந்தால் அங்கே வந்து சிவப்பு சிக்னல் வந்து ரயில் கடந்துவதற்கான வழியை வந்து சமிங்கை கொடுக்காமல் இருப்பதும், கேட் மூடப்பட்டிருந்தால் அதற்கான வழியை கொடுப்பதற்கான ஒரு தானியங்கி முறையிலான ஒரு நவீன தொழில்நுட்பம் வந்து அங்கே இல்லை என்பதை வந்து இதன் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல கேட் திறந்தேதான் இருந்தது, அதனால் ரயில் கடந்து விட்டது என்று கருதித்தான் வந்து தான் சென்றதாகவும் வேனுடைய ஓட்டுநர் வந்து தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்துல 3 பேர் உயிரிழந்திருப்பதையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். செம்மன்குப்பம் பகுதியில இந்த தண்டவாளத்தை கடப்பதற்கு முன்பாக அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை வந்து அழைத்து வருகிறார்கள். மொத்தமாக ஓட்டுநர் சங்கர், அதே போன்று மாணவி சாருமதி என்ற 16 வயதான 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, அதே போன்று விமலேஷ் என்ற ஒரு 10 வயது மாணவரும் அதில் இருந்திருக்கிறார். இந்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள். சாருமதி விமலேஷ் என்ற இந்த இருவருமே சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்து விட்டார்கள். அதே போன்று தொண்டமாநத்தம் என்ற பகுதியைச் சேர்ந்த விஸ்வேஷ் என்ற ஒரு 11 வயது மாணவரும், நிவாஷ் என்ற ஒரு 13 வயது மாணவரும், சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த செழியன் என்ற ஒரு 15 வயது மாணவருமே இவர்கள் வந்து காயமடைந்தார்கள். அதில் விஸ்வேஷ் என்ற மாணவர் தான் வந்து அவர் வந்து உயிர் பிழைத்து அவர் வந்து பேசக்கூடிய நிலையில இருக்கிறார். அவர் கொடுத்த தகவலின்படியும் இந்த கேட் வந்து திறந்தேதான் இருந்தது என்பதையும், சிறிது நேரத்திலேயே ரயில் வருவதை தாங்கள் பார்த்தோம், ஆனால் யோசிப்பதற்குள் இந்த விபத்து நடந்து முடிந்து விட்டது என்ற அந்த விஸ்வேஷ் என்ற அந்த மாணவரும் கூறியிருக்கிறார். அதேபோல இதுல சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த செடியன் என்ற 15 வயது மாணவரும் வந்து அவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக வந்து 3 பேர் இதிலே உயிரிழந்திருக்கிறார்கள். இதிலே வந்து சாருமதியும் செடியனும் வந்து அக்கால் தம்பி என்று கூறுகிறார்கள். ஒரே வீட்டிலிருந்து பயிலக்கூடிய மாணவர்கள், ஒரே பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள். இந்த ரயிலை வந்து எப்பொழுதுமே வந்து ரயில்
கடந்து செல்வதற்கு முன்பாகவே கேட் விடுவதற்கு முன்பாகவே வழக்கமாக இந்த பள்ளி வேன் கடந்து சென்றோடும் அடுத்தடுத்த ஊர்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாமே அவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதனால இந்த 7:45 மணிக்கு முன்பாகவே அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் என்றும், இன்றைய தினம் 7:45 மணிக்கு அங்கே வந்த பொழுது வழக்கமாக ரயில் தண்டவாளம் தண்டவாளம் இருக்கிற இந்த பகுதியில கேட் திறந்திருந்ததுனால ஒன்று ரயில் கடந்து சென்றிருக்கலாம் அல்லது ரயில் வராமல் இருக்கலாம், தாமதமாகலாம் என்று வருவதற்கு என்று நினைத்து அவர்கள் கடந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அதைத்தான் வேன் ஓட்டுநரும் மாணவர்களும் கூறுகிறார். அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. இதில் இந்த விபத்து தொடர்பாக நேரடியாக அமைச்சர் சி வி கணேசன் அந்த ஓட்டுநரிடம் விசாரித்தார். அவர் என்ன நடந்தது என்பதை ஓட்டுநர் சங்கர் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். அதிலே தான் உட்பட ஓட்டுநர் உட்பட மொத்தமாக 5 பேர் இருந்தோம் என்று அவர் கூறுகிறார். அதிலே 3 பேர் உயிரிழந்து விட்டதையும் அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மற்றொரு மாணவர் ஆபத்து கட்டத்தை மீறி அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் என்றும், அதே போன்று அண்ணாதுரை என்ற ஒருவர் அவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் விபத்து என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஓடி வந்ததாகவும், மாணவர்களுடைய விபத்தை பார்த்ததும் அவரை காப்பாற்றுவதற்கு முயன்ற பொழுதுதான் அந்த மின்கம்பம் முழுவதுமாக இந்த விபத்திலிருந்து சிதைந்து கீழே விழுந்ததுனால அந்த மின்கம்பியில் அவர் கால்பட்டு அவர் மின்சாரம் தாக்கி அவரும் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார். தற்பொழுது அவரும் ஆபத்து கட்டத்தை மீறியிருக்கிறார். அவருடைய தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார். அவரிடம் பேசக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. என்ன நடந்தது என்பதை அவரும் தெரிவித்திருக்கிறார். இப்படி நேரில் பார்ப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கூறக்கூடிய தகவலுக்கு முரணாக தெற்கு ரயில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில இந்த கேட் மூடப்பட்டு இருந்தது என்றது அவர்கள் கூறுகிறார்கள். என்ற போதும் ரயில்வே கேட்டினுடைய அந்த கேட் கீப்பர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அடுத்த கட்டமாக தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறுகிறார்கள். தற்பொழுது இந்த முரணான தகவல்களை, அதாவது வேன் ஓட்டுநரும் அதில் இருந்த மாணவர்களும் கூறக்கூடிய ஒரே மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இது குறித்தும் ரயில்வே அதிகாரிகள் மீண்டும் அந்த கேட் கீப்பரிடம் விசாரணை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தெற்கு ரயில்வே சார்பிலும் 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக அரசு தரப்பிலிருந்து தமிழக முதலமைச்சர் 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தினருக்கு உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு மேல் சிகிச்சை கொடுப்பதற்காக அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். கடலூர் மருத்துவமனையில இந்த வேனுடைய ஓட்டுநர் சங்கரும் அதே போன்று அந்த பகுதியில விபத்து நடந்த பகுதியிலே இருந்த அந்த அண்ணாதுரை என்பவரும் தற்போது கடலூர் மருத்துவமனையிலே இருவருமே இருக்கிறார்கள். இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில அடுத்த கட்டமாக ரயில்களை இயக்குவதற்கு, ரயில் சேவையை மீண்டும் இயக்குவதற்கான பணிகளும் ஒரு பக்கம் நடந்து வருவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். விபத்து நடந்த இடத்துல இந்த தண்டவாள சீரமைப்பு பணி என்பது நிறைவுற்றிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த அந்த ரயில்வே மின்கம்பத்திற்கு மாற்றாக வேறொரு இடத்துல அந்த புதிதாக ஒரு மின்கம்பத்தை நிறுவி அந்த மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். சிறிது நேரத்தில் அவ்வழியாக கட்டுப்படுத்தப்பட்ட வேகத்தில் சீரான விதத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.